வணக்கம் மக்களே. ரேஷன் கார்டு வைத்திருப்போருக்கு தமிழக அரசு மிக மிக முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களுக்கு உணவு கிடைக்கும் வகையில் ரேஷன் கடைகளில் போதிய அளவு துவரம்பருப்பு இல்லை என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியிருந்தார். ஆனால் தற்போது ரேஷன் கடைகளில் அனைவருக்கும் தேவையான அளவு துவரம்பருப்பு அனுப்பப்பட்டுள்ளது என்றும் பற்றாக்குறையே இல்லை என்றும் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 2.25 கோடி குடும்பங்களுக்கு குறைந்த விலையில் உணவுப் பொருட்களை வழங்கி அரசு உதவி செய்து வருகிறது. ஒவ்வொரு குடும்பமும் 1 கிலோகிராம் துவரம்பருப்பை ஒவ்வொரு மாதமும் வெறும் 30 ரூபாய்க்கு பெறலாம். மேலும் 1 லிட்டர் பாமாயிலை 25 ரூபாய்க்கு வாங்கலாம். இவ்வாறு ஒவ்வொரு மாதமும் துவரம்பருப்பு கொடுக்கப்பட்டு வரும் நிலையில் சென்னையில் உள்ள பல ரேஷன் கடைகளில் நவம்பர் மாதத்துக்கான பருப்பு இன்னும் கொடுக்கவில்லை என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சனை சென்னையில் மட்டுமல்ல என்றும் சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களிலும் பருப்பு விநியோகிக்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அமைச்சர் சக்கரபாணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், நவம்பர் மாதத்திற்கான துவரம்பருப்பு ஒதுக்கீடு குடும்ப அட்டைதாரர்களுக்கு துரிதமாக தங்கு தடையின்றி வழங்கப்பட்டு வருகிறது. நவம்பர் 2024 மாதத்தில் சென்னை உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் 2,03,84,122 கிலோ துவரம்பருப்பு ஒதுக்கீடு செய்யப்பட்டு 22 நவம்பர் 2024 வரை 1,62,83,486 கிலோ வழங்கப்பட்டு நவம்பர் மாத ஆரம்ப இருப்பையும் சேர்த்து 92% நியாய விலை கடைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. சென்னை மண்டலங்களை பொறுத்தவரை மொத்தம் உள்ள 1,794 கடைகளுக்கு 14,75,019 கிலோ துவரம்பருப்பு வழங்கப்பட்டு நவம்பர் மாத ஆரம்ப இருப்பையும் சேர்த்து 87% துவரம்பருப்பு நியாய விலை கடைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. சென்னையை சுற்றியுள்ள திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் அவற்றிற்கான ஒதுக்கீட்டில் முறையே 96%, 94% மற்றும் 97% துவரம்பருப்பு நியாய விலை கடைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளிலும் 68,44,719 கிலோ துவரம்பருப்பு இருப்பு உள்ளது. அது மட்டுமின்றி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் கிடங்குகளில் 66,91,000 கிலோ துவரம்பருப்பு கையிருப்பு உள்ளது. தவறான செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் துவரம்பருப்பு விநியோகத்தில் எந்தவித தட்டுப்பாடும் இல்லை, எதிர்காலத்திலும் தட்டுப்பாடுகள் ஏற்படாத வண்ணம் சீரிய முறையில் தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களது தலைமையிலான அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தெரிவித்துள்ளார். ரேஷன் கடைகளில் துவரம்பருப்புக்கு தட்டுப்பாடு இருக்குன்னு நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சக்கரபாணி சொல்லியிருக்காங்க. மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.